உதாரணமாக இந்த செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்கி விற்கிறார்கள். என்ன பண்றாங்க? பெயிண்ட மாத்துறாங்க, மீட்டரை மாத்துறாங்க, சில பார்ட்ஸுகளை மாத்துறாங்க, புதுசு மாதிரியே ஆக்குறாங்க, வார கஸ்டமரை ஏமாத்துறாங்க. இப்போ இவங்க சில நேரம் இவங்க அடிக்கடி உம்ராவுக்கு போறாக்களா இருப்பாங்க, அவ்வப்போது ஹஜ்ஜிக்கு போறவங்களா இருப்பாங்க, நோம்புல கியாமுல்லையில் தொழக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க நினைக்கல நம்ம செய்யறது பெரிய ஒரு பாவம் அண்டு. அதனால நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் போதும். வியாபாரத்தில் செய்யப்படக்கூடிய மோசடிகள், அமானித மோசடிகளுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும். அது மோட்டார் பைக் அரிக்கலாம், கார் அரிக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி வில்லுங்க. இது 2 லட்சம் ஓடி இருக்கு, 3 லட்சம் ஓடி இருக்கிறது. அவங்க கேட்கலன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு பொய் சொல்லி ஏமாற்றி எந்த ஒரு வியாபாரமும் நாம் செய்யக்கூடாது. அது அமானித மோசடியா. அதில் உணவு விஷயத்தில் இந்த அமானித மோசடி இன்றைக்கு பப்பில் இருக்கு. குறிப்பாக ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த கோழி கடைகள் மக்கள் நம்பி வருகிறார்கள். சில கோழி வியாபாரிகளை நம்ம கேள்விப்படுறோம், இன்னாலில்லாஹ் செத்த கோழியுமா இருக்கிறாங்க. என்ன மனச்சாட்சி? அல்லாஹ்விடம் போய் நிற்பதில்லையா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு இடத்திலையும் என்னால் அமானித மோசடி நடக்கக்கூடாது என்கிற பொலிசியை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு உருவாக்க வேண்டும். அப்பதான் மாற்றம் வரும்.